மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கா ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மாடிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய சவுண்ட் ஒரு கிளாரிட்டியாக இருக்காது. பட் கம்மிங் ஜூனில் நான் கண்டிப்பாக நல்ல ஒரு கிளாரிட்டியோட வாய்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன், என்ன குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சுத்தம்தான் நமக்கு சோறு போடும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிப்பேன். இல்லைனா அந்த சிக்கனோட ஸ்மெல் வரும். இப்போ ஆச்சிலேருந்து சிக்கன் 65 மசாலா ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கர்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஆட் பண்ணோன்னா நம்ம சிக்கன் 65 பொரிக்கும் போது அது வாட்டரிஷ் ஆகி ஃபுல்லாக அப்படியே அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா கரெக்டாக செட் ஆகும். செட் ஆகிறதுக்காக இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே தனித்தனியாக இல்லாத மாதிரி. இப்போ சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப ஓவர் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் 3 கோழியோட கால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக குண்டு குண்டாக இருந்தாங்க. இவங்கள மசாலாவால் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் கொடுங்க. நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 hour நம்ம சிக்கன் 65 மேரினேட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடு பிரியாணிக்கு புதினா, பச்சை மிளகா, லெமன், தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடில் சிக்கன் 65க்கும் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். இப்போ பிரியாணிக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஆனியனை வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் தரும். இது வதங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் பண்ண வேணாம். இப்போ இதையும் சேர்ந்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நான் இதை வதக்கிக்கிறேன். அதோட பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்கள் வதக்கும் போதே ஆக்சுவலாக ஒரு நல்ல செம்ம ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது யாரெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. பட் அது போட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு நீங்கள் பாருங்கள், செம்ம ஸ்மெல் ஒரு நேச்சுரலாகவே கிடைக்கும். இப்போ சைடில் ஆயில் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நான் போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, இல்லை எண்ணெய் தெரிச்சிரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைனா முழுசாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஒரு 2 கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவும் கூட நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் எனக்கு டைம் இல்லைன்னு இப்படி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா வதங்கணும். நல்லா அதோட ஸ்மெல் போகணும், இல்லைனா பச்சையாக இருக்கும். 65 திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடலை அப்படின்னா அது தீஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு மேலே ஒரு கண் வச்சுட்டே இருங்க. எப்போ எப்படி தீவாங்கனே தெரியாது. திடீர்னுட்டு தீஞ்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் யாருக்குமே இல்லாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம். ஒரு பவுலில் கர்ட் எடுத்துகிட்டு சால்ட் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக
ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை மலை சாரல் மாதிரி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் ரைத்தா ரெடி. இப்போ மசாலா வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து கேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ட் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்து தரும், ஒரு ரிச் லுக்கை, தென் வந்து ஒரு ஜூஸி மாதிரி தரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வதக்கும் போது வந்து தயிர் தனியாக, அந்த மசாலா தனியாக வந்து திரியாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா வதக்கி பாருங்கள். வதக்கினதுக்கப்புறமே ரெண்டுமே சேர்ந்து டூகெதர் ஆகிடும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல பிரியாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், மசாலா வந்து நல்லாவே வந்து எல்லாமே சேர்ந்து ஆட் ஆகிடுச்சு. எதுவுமே கேர்ட் வந்து தனியாக தெரியல. நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் சிக்கன் தான் இன்றைக்கி எடுத்தேன். இப்போ இந்த மசாலா கூட சிக்கனை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்போ சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் நான் இறக்கிடுறேன். இதை நான் இறக்கிட்டு அதை பார்த்தனோ இல்லையோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் வாய் வந்து அமைதியாகவே இல்லை. ஒரு 4 பீஸ் வந்து போயிடுச்சு. இப்போது மெயினான மேட்டர், நம்ம 3 வந்து லெக் எடுத்து வச்சுருந்தோம். அந்த 3 லெக்கை வந்து போட்டுக்கலாம் சைட் பை சைட். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக ஒர்க் முடியும். அப்போ தான் இந்த காலை வந்து சாப்பிட முடியும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஒரு 50% வந்து வெந்துடுச்சு. திரும்ப ஒரு தடவை நல்லா பரட்டிக்கோங்க, இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பிரியாணிக்கு அரிசி கழுவிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுவேன். அரிசி வந்து கழுவும் போது அதை போட்டு நசுக்கி பிசுக்கி எடுத்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து ஜென்டிலாக கழுவுங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து உடையாது. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா வந்து முழுசாக இருக்கும் அரிசி, இல்லைனா வந்து உடஞ்சிடும். ஸோ நல்லா ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. மசாலா எண்ணெய்லாம் வந்து தனித்தனியாக பிரிந்து வந்துடுச்சு. ஸோ இது ஒரு தடவை வந்து கிளறிக்கோங்க. அப்போ தான் வந்து தீஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். இல்லைனா தீஞ்சிடுச்சுன்னா பிரியாணி வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து 4 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் வந்து 6 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் யாருன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க, இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட்க்கு வந்து இதை சேம் குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் லெமன் வந்து இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். லெமனும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தரும். இதில் போடுற ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே மெயினான இன்க்ரீடியண்ட். சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. சைடில் இந்த லெக் பீஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி போடுங்க, இல்லைனா ஒரு சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு ஒரு கலர் இருக்கும், வேகாமல் இருக்கும். ஸோ எல்லா சைடுமே திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு வந்து எவ்வளோ சால்ட் தேவையோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் 65 திரும்ப வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க சிக்கன் 65 வந்து தீயுதான்னுட்டு. தீஞ்சிடுச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து இதை பார்த்துட்டே இருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. சிக்கனும் வந்து ஒரு 70% வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 கிளாஸ் ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். மெதுவாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி வந்து மேலே வந்து தெளிச்சிடும். இது வந்து நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், மெதுவாகவே ஆட் பண்ணுங்கள். இப்போ கிளறும் போது கூட நல்லா ஜென்டிலாக நார்மலாக கிளறுங்க. அது ஃபுல்லாக கிளறுங்கன்ற மாதிரி கிளறிட்டிங்கன்னா அவ்வளோதான். பட்டும் படாமல் கிளறுனா தான் வந்து அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ சிக்கன் 65 வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் வந்து. ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு இந்த கலர் இருக்குது. ஆக்சுவலாக அது டார்க் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது ரெண்டுமே வந்து. இப்போ சாப்பாடும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே வருது. அரிசி வந்து ஒரு 50% வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். நான் சொல்கிறது பிரியாணி தம், ஓகே. இப்போ வந்து பிளேட் வந்து வச்சு நம்ம மூடிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தோசை தவா இருந்துச்சுன்னா அதை கூட சிம்மில் வச்சுக்கலாம். பட் தோசை தவா எடுத்தோன்னா எங்கள் அம்மா அந்த தோசை தவாலே அடிப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன். சிக்கன் 65 லெக் பீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த ஆவி வேறு ஒரு பக்கம் நடுவில் அந்த கௌஷிக் மாதிரி பறந்துகிட்டே இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணேன். கேசரி செய்யலாமே சொல்லிவிட்டு நெய் ரவாலாம் எடுத்து எதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்.
சரி இன்றைக்கி என்ன படம் போட்டிருக்காங்கன்னு கிச்சன் வந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரே கருப்பாக இருந்துச்சு. பார்த்தா ஃபுல்லாக தீஞ்சு போச்சு. இப்போ பிரியாணி, லட்டு, முட்டை, ரைத்தா, 65 ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.